அண்ணே, சீமானண்ணே, உங்கள் மேலே நான் எவ்வளவோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தேன். ஆனால் வர வர எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்னன்னு தெரியலை. அது நீங்கள் பேசுகிற விதமாக நடந்துக்கிற விதமானு எனக்கு தெரியலை. நான் ஆல்மோஸ்ட் உங்களை அடுத்த கட்ட தலைமுறைக்கான ஒரு தலைவராகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டைமில் ஒரு கட்சிக்கு ஆப்போசிஷனாக பேசுகிறீங்க, இன்னொரு டைமில் அதே கட்சிக்கு சாதகமாக பேசுகிறீங்க. சரி, ஓகே, பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்குது, நீங்கள் ஒரு பக்கா பொலிட்டிக்கலை அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் விஷயம் எல்லாம் வேறு பக்கமாக திரும்ப ஆரம்பிச்சது. அது எப்போயிலேருந்து அப்படின்னா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் பிச்சை எடுத்து தான் பிழைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சரி, ஓகே, ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ரொம்ப மக்களை சேர்த்து அவங்கள ஒன்றாக இணைச்சி ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதை கட்டமைச்சு கொண்டு வர்றது உண்மையிலே ஒரு பெரிய வேலை. அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சி நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 6-7 வருஷமாகவே எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுறேன்னு சொல்லி திரள் நிதியை திரட்ட ஆரம்பிச்சிங்கல்ல. திரள் நிதியை திரட்டினீங்க, ஓகே. அதால் உங்களை சுற்றி இருக்கவங்க, நீங்கள் இருக்க ஏரியா, நீங்கள் இருக்க ஊர், ஒரு குளந்தூர் வாடுறதோ, ஒரு கழிவு நீரை சுத்தம் பண்ணுறதோ, இல்லை ஒரு இடத்துக்கு நாங்கள் ரோடு போட்டு கொடுத்தோம், இல்லை ஒருத்தங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தோம், அப்படி ஏதாவது பண்ணியிருந்தால் பரவாயில்லையே சார். நீங்கள் பெற்ற பசங்களை அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வருஷத்துக்கு 50 லட்ச ரூபாய்க்கு குறையாமல் ஸ்கூல் ஃபீஸை கட்டுறீங்க சார். உண்மையிலே எங்களுக்கு அது புரியலை. கஷ்டப்பட்டு உழைச்சாலும் மாதத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே வராது எங்களுக்கு. ஆனால் நீங்கள் வேறு எந்த சைடும் வேலை பார்க்கல, உங்களுக்குன்னு இன்கம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் ஒரு படத்தில் டைரக்ட் பண்ணவோ எப்போவாவது ஒருக்க நடிக்கிறீங்க, அது ஓகே. ஆனால் அதுக்காக உங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கிற உங்களுக்கு கடைசியாக நீங்கள் உங்கள் ஒய்ஃப் பேரில் வாங்கின நிலமோ, அது கரெக்டாக எலெக்ஷன் ஓட்டி வாங்கியிருக்கீங்க. சரி, ஓகே, பெட்டி கை மாறலாம், தப்பு இல்லை. எலெக்ஷனுக்காக நீங்கள் ஒரு சில முடிவுகள் எடுத்தீங்க. உங்கள் பசங்களை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கட்டி படிக்க வைக்கிறீங்க, செலவழிக்கிறீங்க, சொந்த கார் வாங்கியிருக்கீங்க, ஒரு லக்ஸூரியஸான இடத்துல வீடை ரெண்டுக்கு எடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க. உங்களை நம்பி வந்த தம்பிகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, என்ன செய்ய விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்ல முடியுமா? அதை தெரிஞ்சுக்கலாம்னு நான் ஆசைப்பட்றேன்.